இந்தியன் இந்துக்கள் இறப்பதற்காக பிறக்கவில்லை. எங்களுக்கு ஒரு வரலாறு உள்ளது. ஆயுதங்கள் எங்கள் கையில் உள்ளன. நாங்கள் யார் என்பதை காட்டுகிறோம். நாங்கள் இறப்பதற்காக போர் மைதானங்களுக்கு செல்வோம். அரசாங்கம் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். ஜம்மு காஷ்மீரில் இந்துக்கள் சிறுபான்மையினர். காஷ்மீர் பாதுகாப்பானது அல்ல என்பதை நான் என் ரத்தத்தால் எழுதி தருகிறேன். அங்கே எதுவும் மாறவில்லை. இது சிந்தனையின் போர். நீங்கள் எத்தனை ராணுவத்தினரை வேண்டுமானாலும் அங்கே நியமிக்கலாம். எத்தனை ட்ரக்குகள் வேண்டுமானாலும் அங்கே வைக்கலாம். எத்தனை பட்டாலியன்களை வேண்டுமானாலும் அங்கே வைக்கலாம். நீங்கள் இந்த மனதிலிருந்து ஜிஹாதி சிந்தனையை அகற்றாதவரை காஷ்மீர் மேம்படாது. இந்துக்கள் மட்டும் கொல்லப்படுவார்கள். கடந்த 50 வருடங்களில் பயங்கரவாதிகள் கொன்ற 99% பேர் ஏன் இந்துக்களாக இருந்தனர்? இந்த கேள்வியை யாரும் தங்களை கேட்டுக் கொண்டதுண்டா? அவர்களின் ஆதார் அட்டைகளை சோதித்து அதன் அடிப்படையில் அவர்கள் கொல்லப்பட்டனரா? பஸ்களில் இருந்து இறக்கி கொல்லப்பட்டனரா? இது இந்துவா இல்லையா என்று பார்க்க அவர்கள் ஆடை அவிழ்க்கப்பட்டனரா? இந்தியாவில் பெரும்பான்மையாக உள்ள ஒரு மதம் இப்படி ஆடைகளை களைந்து கொல்லப்படுவதை கூற வெட்கமாக உள்ளது. நான் பல வருடங்களாக இதை கத்திக் கொண்டிருக்கிறேன். ஜம்மு காஷ்மீரில் இந்துக்கள் ஒரு சிறுபான்மை சமூகம். கடந்த 10-12 ஆண்டுகளாக எங்கள் ஆயுத உரிமங்களை அவர்கள் நிறுத்திவிட்டனர். யார் அதை திறப்பார்கள்? ஒருவரின் பாதுகாப்பு முதலில் அவர்களின் கையில் தான் இருக்கும். நீங்கள் எங்களுக்கு ஆயுத உரிமங்களை வழங்கவில்லை என்றால் நாங்கள் பயங்கரவாதிகளை கற்களை கொண்டு தாக்குவோமா? நாங்கள் அவர்களை குச்சிகளை கொண்டு தாக்குவோமா? மேலும் ஜம்மு முழுவதும் நீங்கள் பல்வேறு இடங்களில் காவலர்களை காணலாம். நீங்கள் போக்குவரத்து காவலர்களை காணலாம். பஹல்காம் இவ்வளவு பெரிய இடமாக உள்ளது. இவ்வளவு பெரிய சுற்றுலா தலமாக உள்ளது. இது ஒரு திறந்த வெளி மைதானம். ஒரு துப்பாக்கி சத்தம் கூட காவலர்களுக்கு கேட்கவில்லையா? அந்த மக்களை காப்பாற்றி இருக்க முடியாதா? அல்லது அவர்கள் இறப்பதற்காக காத்திருந்தனரா?